வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியுண்டா, எங்களோட எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில தேரி கிளாஸ்ல தடைகளின் சேர்மானங்கள் கதைகள் சேர்க்கவுள்ள எப்படி நாங்கள் தடைகள் விளைவு காணலாம் கதைகள் நாங்கள் பார்த்துட்டு அதில் தொடர்ச்சியான வகுப்பு தான் இருப்பார். நான் நினைக்கிறேன் அதில் நாங்கள் ஒரு நாலு அல்லது ஐந்து கேள்விகள் எதுவும் செஞ்ச மாதிரி தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ச்சி எழுதுங்க. கிளாஸ்ல லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்க சொல்லுங்க, எத்தனாவது சைக்கிள் நம்ம பண்றது? அஞ்சாவது இது பண்ணியிருக்கோம். இப்போ நான் பார்க்க போகிறது ஆறாவது. கேட்குற கேள்வி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ரெடி? இப்போ நாம விளைவு காண்றது இப்போ ஆறாவது கேள்வியா? சரி, ஓகே. ஆறாவது இடத்துக்கு போனீங்க. சரி, ஆறாவது பாதியா கொஞ்சம் அவதானிச்சிருந்தீங்க. நான் சைக்கிள் எடுத்துனது பிறகு நீங்க தேரலாம், அவசரம் இல்லை. சரியா? ஓகே, விட தேறி பிடிச்சது பிறகு நீங்க தேரலாம். ரைட், ஓகே. இதான் நடந்து சேர்க்கிறது எங்களுக்கு தந்திருக்கிறது. சரி, கேள்வி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏபி இடையில இருக்கிற விளைவு தடை என்ன? ஏபி இடையில இருக்கிற விளைவு தடை என்ன? செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் தாரம் செய்யலாம். கேள்வி ஆர்ஏபி கேள்வி. ஆர்ஏபி கேள்வி டக்குன்னு எழுதுவோம். வசீம், நான் பேசுறோம். வசீம் ஓ சார். ரைட், ஓகே. டக்குனு ஆர்பிஐ காணும், ஆர்ஏபிஐ காணும். சொன்ன மாதிரி யோசிச்சீங்கன்னா சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் கவனமா இருந்தா சரி. இப்போ இயங்குற முடிவிடத்துக்கு ஒரு மின்னோட்டம் ஒரு கேபிள்ல இருந்து வருதுங்கிறது, திரும்ப பீக்குள்ள மின்னோட்டம் வெளியே வரும்.
ஏபி இடையில் இருக்கிற விளைவுத்தொகை முடிச்சாக்க விடையை பண்ணலாம். இது ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல வந்து ஒரு கேள்விதான் இது. இதுதான் கேள்வி சொல்லணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். கேள்விகள் எல்லாம் நம்மளான விஷயம் வந்து சின்ன ஒரு கதை தான். பட் அதுல இருந்து நம்ம கதைச்சிருந்தேன் நீங்க எப்படி ஒவ்வொரு கேள்வி அணுக போறீங்களோ தேவை. அவசரப்படுத்தல் அதெல்லாம் கைப்பற்றி செய்யலாம். கேள்வியில செஞ்சு பாருங்க. செஞ்சவங்க விடையே போகலாமா? ட்ரை பண்ணி நான் சொல்ல பார்ப்போம். ஜைனப் என்னோட எஸ் ஓகே குட் வெரி குட் வசீம். மூணவும் சரி. சரி ஒரு ஆளு விட வந்துட்டு வேற யாரும் இது பண்ணியிருந்தா ஆன்சர் சொல்லுங்க. ஜெசா என்னடா முடியலையாடா? நளி
சரி, கவனிங்க. நம்ம பார்ப்போம், சொல்ற விஷயத்த பாருங்க. இப்ப நான் இதுல எடுத்துக்கிறேன், இங்க கவனிங்கடா. இந்த ஏங்குற இந்த முடிவிடத்தை நோக்கி ஐங்கிற ஒரு மின்னோட்டம் வருதுன்னு வைங்களேன். சரியா? ஐங்கிற ஒரு மின்னோட்டம் வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப இவர் என்ன செய்ய போறாருன்னா, இந்த இடத்துலடா, சரி, இந்த இடத்துல என்ன செய்ய போகுதுண்டா, 1, 2, 3, 4, 5 அந்த ஏங்குற முடிவிடத்துல மொத்தம் 6 கேபிள்ஸ் வந்துகிட்டு உண்டா இது பண்றான். போறது உண்டு, மற்றதெல்லாம் அப்படியே பிரிஞ்சுட்டு வரும். அப்ப இந்த இடத்துல போற மின்னோட்டம் ஐங்கிறது 5 பிரிவுகளாக, சரி, 5 பிரிவுகளாக. இதுல I1, இதுல I1 கலர் சரி, இதுல I1ங்கிற மின்னோட்டம் போகுது. இதுல I1, அதே போல இதுக்குள்ளால I2, அதே போல இதுக்குள்ளால I3, அதே போல இதுக்குள்ளால I4, அதே போல இதுக்குள்ளால I3, சாரி I5. இவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து திரும்ப இந்த பீல ஒன்று சேர்ந்து ஐங்கிற மின்னோட்டம் வரும். இப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னா, இதுல எந்தெந்த முடிவிடங்களுக்கு இடையில யார் யார் தொடராக இருக்காங்க, யார் யார் சமாதானம், அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்தா சரி. ஒரு ஒரு தொங்கல் புரிவட்டம் வர முடிஞ்ச விஷயம். இங்க பாருங்க, நான் சொல்ல. இப்ப இந்த சைக்கிளை பொறுத்த வரையில இந்த I1ங்கிற மின்னோட்டம் பிரிஞ்சு போய் திரும்ப இதுக்குள்ளாலையும் I1 தான் போக்குறார். அப்ப இதுல இருந்து நாம் கதைக்கலாம், இந்த 3 ஓமும், சரியா, இந்த 3 ஓமும் இந்த 3 ஓமும் என்ன தொடுக்கப்பட்டிருக்குதுன்னா தொடரா பாருங்க. இந்த ஆரம்ப புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில நாம யோசிச்சா, இந்த புள்ளிக்கும் இடையில யோசிச்சா இந்த 3 ஓமியோட 3 ஓமியோட என்ன செய்யறாங்கன்னா ஒரே மின்னோட்டம் தான் போறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னா தொடராக தொடுக்கப்பட்டிருக்க. தொடராக தொடுக்கப்பட்டா அவங்க 2 பேருக்குமான விளைவு. அப்ப இவங்க 2 பேரையும் இல்லாமக்கிட்டு இதுக்கு பதிலா இவங்க 2 பேருக்கு பதிலா என்ன செய்யறாங்க, இந்த ஏங்கிற டாட்ல இருந்து இவருக்குள்ள ஒரு 6 ஓம் போடலாம். நல்ல 6 ஓம் போடலாம். இப்ப பாருங்க, இந்த ஏங்குற புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு இடையில ஒரு மின்னோட்டம் 2ஆ பிரிஞ்சு போய் என்ன செய்யறாங்கன்னா திரும்ப ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்யப்பட்டிருக்குதுண்டா சமாந்தரமாக தடுக்கப்பட்டு. அப்ப இவங்க 2 பேருக்கு பதிலா வரப்போகுது R/2 வரும் 3 ஓம். அது ஏனென்றெல்லாம் தெரியும். சம பருமனுள்ள 2 தடைகள் சமாந்தரமாக தடுக்கப்பட்டால் அவங்களோட வில்லைகள் தடை என்ன, அந்த தடையின் பெருமானத்தை நம்பர்ஸால பிரிச்சுவாரு. அப்ப 3 ஓம் வரும். இப்ப பாருங்க, இது அவ்வளவையும் எடுத்துட்டு இங்கிருந்து இப்ப இந்த 3 ஓமுக்கு ஒரு 3 ஓம் பொறுத்திருக்காங்க. ஒரு 3 வளமையான அதே கதை. திரும்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஓமும் இந்த 3 ஓமும் இந்த 3 ஓமும் தொடர். அப்ப அதுக்கு 6 வரும். இவங்களுக்கு இடையில இன்னைக்கு 6 வரும். அந்த 6 இந்த 6 திரும்ப சமாந்தரம். திரும்ப சமாந்தரம்னா இதுக்கு 3. திரும்ப இந்த 3 இந்த 3 திரும்ப தொடர். அதுக்கு பதிலா 6 வருவார். அந்த 6 இந்த 6 திரும்ப சமாந்தரம். அதுக்கு 3 வரும். இந்த 3 இந்த 3 தொடர். எனவே அதுக்கு ஒண்ணு 6 வரும். இப்ப இந்த 6 இந்த 6 இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கீங்கன்னா RAB வந்துகிட்டு 3 உண்டு. மனசால செஞ்சுட்டு போலாம் கேள்வி. இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் கேள்வி தான். என்னோட பாஸ் பேப்பர்ல வந்துக்கிற ஒரு ஃபைனல் எக்ஸாம் கேள்வி. இது எல்லாரும் விளையாடா, நான் அந்த 3 ஓம் எடுத்தது எப்படி விலங்குனா கேளுங்க, திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 3 ஓம் எடுத்தது எல்லாரும் விளையாட்டா. சைனம் விளையாட்டா, நான் பேசுறவங்க சைனம் சலானா விளையாடா. அடே கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா கன்ஃபார்ம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிற இதுக்கு வைக்காம எஸ் ரைட் ஓகே குட். சரியா, ஓவரால கேட்டுட்டு விளங்கிட்டுன்னா போட்டீங்கன்னா அடுத்த அடுத்த கேள்வி போக வேண்டியது. சரி, அதை நீங்க நோட் பண்ணி எடுக்கலாம். முதல்ல விஷயம் ஒன்றும் இல்லை. சரி, அதுல பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. நாங்க அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். அடுத்த கேள்விக்கு எஸ். சரியா, அடுத்த கேள்விக்கு வரும். நம்பர் 7 மா பீரியடுங்களா. இதை நீங்க 6வது பீரியட் இது பண்ணிடுங்க. 7வது பார்ப்போம். நம்பர் 7. நம்பர் 7
ரைட். ஆர்ஏபி கண்டுபிடிங்க. ஆர்ஏபி அதை பாருங்க, ஒரு தொடரை பிடிச்சி திரும்ப சமாந்திரம், திரும்ப தொடர், திரும்ப சமாந்திரம், திரும்ப தொடர், திரும்ப சமாந்திரம், திரும்ப தொடர், திரும்ப சமாந்திரம் முடிச்சு இல்லை எடுத்து. கொஞ்சம் கூட கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிடுறதா தான் செய்யணும். ரெண்டாவது செல்லும் நான் சொல்ல செல்லும் சரி ஓகேப்பா. 8 சரி. தெளிவா வசீம் என்னடா வந்து சரி 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 பிரச்சனை செய்யாத செய்யுங்க பிரச்சனை. சரி பாருங்க. சரி இங்க கவனிங்க. சைன்ய மத்தாக்கள் இங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் கதை பண்ணாங்க. இப்ப எங்கிற இந்த முடிவிடத்துக்குள்ளால வந்தங்கிட்டு ஐங்கிற ஒரு மீனோட வருதுன்னு வைங்க. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. ஏவி தான் நம்மள்ட்ட கேட்காங்க. ஏவி தான் நம்மள்ட்ட கேட்காங்க. ஏவி தான் நம்மள்ட்ட கேட்காங்க. இப்ப இதுக்குள்ளால ஐங்கிற ஒரு மின்னோட்டம் வருது. தெளிவா பார்த்துட்டு ஐங்கிற மின்னோட்டம் வந்து
இந்த முடிவிடத்துல 2 கிளைங்கிறதால இதால I1 இதால I2 கரண்ட் பெறும். சரியா? இந்த I1 கரண்ட் அப்படியே ஓடி என்ன செய்யுது பிங்கிற முடிவிடத்துக்கு வருது. அதுல மாற்று கருத்து இல்ல. திரும்ப இந்த I2 வந்த உடனே பாருங்க இந்த இடத்துல 2ஆ பிரியும். அப்ப இதுக்குள்ள நான் எடுக்கேன் இது I3 இதுக்குள்ள I4 அது பிரியுதுன்னு வச்சு. சரியா? I வந்துகிட்டு I1 I2 பிரிஞ்சு அந்த I2 கரண்ட் I3 I4 பிரிஞ்சு இந்த I4 இதுக்குள்ள போய் Bக்கு போயிடுச்சு. ரைட். ஓகே. இப்போ வரும் I3 இந்த ஆறுக்குள்ள வந்து இந்த இடத்துல இந்த I3 2 மின்னோட்டங்களாக பிரிகிறாங்க. இத வந்துகிட்டு I5ம் இத I6ம் எடுத்துக்கணும். சரியா? இருக்கிற மொத்த மின்னோட்டம் வந்துகிட்டு I தான் சமம். எல்லாத்தையும் கூட்டி எடுத்து விட்டீங்கன்னா அது வந்துட்டு என்ன வருவார் Iக்கு சமனாக வந்து சேர்வாரு. I5 I6 கூட்டினா I3க்கு சமன், I3 I4 கூட்டினா I2க்கு சமன். அப்ப I1 plus I2 வந்துட்டு Iக்கு வந்து சேரும். அவ்வளவு மத்ததெல்லாம் நம்ம வந்து சேர்ந்துருவாங்க. சரி, இப்ப இதுல பின்னாலதான் வரணும். இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப இவங்க 2 பேர் இன்னாரிக்கிற இந்த இடத்துக்கு வரும். இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து இன்னாரிக்கிற இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடையில இங்க வார இந்த I3 கரண்ட் 2ஆ பிரிஞ்சு திரும்ப என்ன செய்யுதுன்னா போய் இந்த இடத்துல சேரும். இந்த இடத்துல போய் சேரும். அப்ப போய் சேருதுண்டா இந்த ஆறும் கவனிங்க இன்னாரிக்கிற இந்த ஆறு முதலாவது இவர் தான் சேரும். இந்த 2 பேரும் என்ன இருக்காங்கன்னா ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கிறார். எங்களுக்கு தெரியும்டா 2 தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டால் அவங்க 2 பேருக்கு இடையிலான விளையுள் தடை பெருக்கு தொகையின் கூட்டுத்தொகையில் தரப்படும். அதுவும் சம பருமன் R/2 எழுதலாம். சரி, ஓகே. திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறது நீங்க பாருங்க பெருக்கு தொகையின் கீழ் என்னென்று வருவார்னா கூட்டுத்தொகை 2R வரும். அப்ப மேலுக்கு R வர்க்கம் by 2R R/2 வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் நாங்க கலட்டி எறிஞ்சிட்டு அதாவது இந்த ஆரையும் இந்த ஆரையும் கலட்டிட்டு இதுக்கு பதிலா என்னத்தை போடலாம்னா R/2 நாங்க போடலாம். R/2 இப்ப இந்த இடத்துல R/2 போட்டா சரியா இதுக்கிடையில இங்க பாருங்க இதை கலட்டி போட்டு நம்ம இந்த இடத்துல R/2ங்கிற ஒரு தடையை நாங்க போட்டோம்னா இந்த R/2 இந்த ஆறும் தொடரும். ஏனென்றா I3 வருது. இந்த I3 தான் I4 I6 பிரிஞ்சாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அது I3. அப்ப I3 கரண்ட் இந்த புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளாலே ஓடி போய் இந்த B ல முடியுது. அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த R R/2 வந்துட்டேன்னா தொடர். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம்னா நல்லா கவனிங்க R plus R/2 தொடரா தொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டி எடுத்தீங்கன்னா 2R plus R கீழே 2 வரும். 3R/2 வருவார். தொடர்ந்தா ஃபுல்லா கொடுத்து இப்ப பாருங்க இதுக்கு இடையில இன்னைக்கிற இந்த தடையையும் நாங்க கேன்சல் பண்ணி இந்த R/2 கேன்சல் பண்ணி இப்ப இவருக்கு இடையில நம்ம என்ன செய்யலாம்டா 3R/2 நாங்க போடலாம். 3R/2 நீங்க போட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வர இந்த I2 கரண்ட் சரியா இந்த I2 கரண்ட் இந்த இடத்துல என்ன பிரியுதுன்னா I3வும் I4வும் பிரிஞ்சு 2 பேரும் போய் இந்த இடத்துல சேர்றதால இவங்க 2 பேரும் சமாந்தரமாக இருக்குது. யார் யார் சமாந்தரம் 3R/2 R. அப்ப பெருக்கு தொகை 3R/2 தர R கீழே கூட்டுத்தொகை 3R/2 சக R பெருக்கு தொகை கொடுத்தொகை. அப்ப பெருக்கு தொகை கொடுத்து எடுத்தீங்கன்னா 3R வர்க்கத்தின் 2 முழுவதின் கீழ் ஃபோமசி எடுத்தீங்கன்னா இதுல 2 வரும். அப்ப 5R இன் கீழ் 2 வரும். இந்த 2 கேன்சல் பண்ணி இதுல ஒரு R இதுல R கேன்சல் பண்ணா 3R/5 வரும் இவங்களுக்கு இடையில். இதுல இருக்கிற இதெல்லாம் இவரையும் கேன்சல் பண்ணி இப்ப இவருக்கு இடையில என்ன வரப்போனா 3R/4 சாரி 3R/5 தடை வரும். இப்ப பாருங்கடா I2 கரண்ட் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா இந்த I2 தான் I3 I4 பிரிஞ்சு இப்ப 2மே சேர்ந்து அது I2 வரப்போகுது. இப்ப இந்த ஆறும் இன்னாரிக்கிற இந்த ஆறும் இந்த 3R/5 தொடரும். சரியா? இப்ப அதை முடிச்சுக்கலாம். அது தொடரும். இப்ப இதுக்கு பதிலா இவங்க எல்லாரையும் கலட்டி அறிஞ்சு விட்டு இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா இந்த முடிவிடத்துல இருந்து இந்த முடிவிடத்துக்கு வரக்கூடிய ஒரு தடையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த இடத்துல இந்த ஆறும் இவரும் என்ன தொடர் தொடுக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப தொடர் தொடுக்கப்பட்டிருந்தா R plus 3R/5 எனவே 5R சக 3R கீழே 5 வரும். கூட்டி விட்டீங்கன்னா 8R/5 வரும்.
சரி, 8r/5 இது வந்துகிட்டு தொடர். இப்ப இந்த இடத்துல 8r/5 வரும். இப்ப முடிச்சு. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த ஏங்கிற புள்ளிக்கும் பிங்கிற புள்ளிக்கும் இடையிலான 2 தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டது எடுத்துறீங்க. அப்ப 2 தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டா எங்களுக்கு தெரியும் விளைவு தடை காண்றது பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை. சரியா? பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை. எனவே r தர 8r/5 கீழே r சாக 8r/5 வரும். மேலுக்கு எடுத்தீங்கன்னா சரியா? மேலுக்கு எடுத்தா 8r வர்க்கத்தின் 5 கீழே 8 5 13 இங்க இப்படி வரும். சாரி, 5r ஓமசி எடுத்தா 5r சாக 8r கீழே என்ன வரும்? 5 கேள்வி செய்ய பிடிபட்டுருவாங்க வரைக்கும் முடிச்சாலும் பார்த்துக்கலாம். 5 5 பட்டு இதுல ஒரு 6 கீழுக்கு வர போட்டு ஆஸ்காடின் கீழ் உங்களுக்கு வரும்டா 13 6 வரும். இதுல ஒன்றை கேன்சல் பண்ணா 8r கீழ் 13 வரும். இதுதான் அங்க இருக்கிற RAB. எல்லாருக்கும் வாங்கிக்கிறா? ஜைனப் கேள்வி வாங்கிட்டா? சலானா கேள்வி வாங்கிட்டா? ஃபசியா நான் பேசுறேன்னு தான் ஆகும். முகமது கேள்வி வாங்கிட்டாடா? நலீன் மகதி என்னடா சத்தம் இல்ல? மகதி உனக்கு கேள்வி வாங்கிட்டா? சரி, ஓகே. ஜைனப் பார்த்து சரி, அதை நீங்க நோட் பண்ணி எடுக்கலாம். இப்ப என்ன கேசுன்னா நீங்க ஆஹ், நான் செய்யறது கேள்வி செய்யறதுக்கு டைம் தாரத்தால நான் செஞ்சு முடிச்சது பிறகு நீங்க என்ன செய்யணும் ஐடியாஸ் விளங்கிருக்கும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நீங்க அடுத்ததுல நீங்க எழுதி எடுக்கலாம். சரி, நாங்க அடுத்தடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அடுத்தடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். சரி, ஓகே. இப்போ வருவோம் அடுத்த கேள்வி பார்ப்போம். நம்பர் 8, எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி கேள்வி முடிச்சோன்னு கேள்வி அவசரம் இல்லை. செய்யச்சே இன்ட்ரெஸ்ட் பிடி வருது. கேள்வி எல்லாம் லேசா இது பண்ணணும். നമ്മുടെ ചെയ്തിട്ടുണ്ടോ? പോകുന്നത്. റൈറ്റ്, ഓക്കെ. ഇപ്പൊ എടുക്കണം ഇതിലൂടെ. ഇത് A, ഇത് B.
எல்லாம் ஆறா? புறா, 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 புறா. பறவைகள். ஓகே, ஜெஸா பாப்போம். சரியான அப்ப டூ வா. செக் பண்ண போக மாட்டேன். நீங்க ஆன்சர் செஞ்சதான் வரும். சரி, ரெண்டு ஆன்சர் வந்து நீங்க எனக்கு ஒரு கேள்வி. ஃபைவ் ஆர் கேள்வி அவ்வளவு சிக்கலா? மூன்று பேரை விட மீதிக்கு மூன்று விட. சரி, பாப்போம் என்னன்னு. பாப்போம், வேற ஆகும். ட்ரை பண்ணாலும் போடலாம். நாளைக்கு வெயிட் பண்ணி பாப்போம் விட இருந்து. சரிங்க பாப்போம்.
5 பேரோட வந்து நீங்க 5 பேர் 5 வேர்டா இங்கடா. சரி கேள்வி பாப்போம் ஞானிய. அதாவெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம சரி கேள்வியே கவனிங்க. சரி ஓகே பாப்போம் என்ன. அடைய 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 கொஞ்சம் நேரம் அந்த கேள்வியில நானும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கேன்டா. இந்த இடத்துல ஒரு தடையொன்று போடலீங்களா? இன்னைக்கு ஒரு தடையொன்று வரல. சரியா? அதை கொஞ்சம் போட்டுங்க, அதை கொஞ்சம் போட்டு செய்யுங்க, நான் செய்யறேன். சரி கவனிங்க. கம்பி குறுந்தோட இது பண்றதெல்லாம் வந்துகிட்டு நான் அடுத்த விஷயம் பேசணும். சரியா? தடை இல்லாம கம்பிகள் வந்தா என்ன கதைக்கணுங்கிறது அதை எப்படி அதுல எல்லாம் இந்த ஆறினூடாம மின்னோட்டம்லாம் அங்க கதைக்க போறது இல்லை. சரி அதான் கம்பி வைக்கிறோம். சரி ஓகே பாவம் கவனிங்க. அந்த செஞ்சாக்கள் அந்த ஆரையும் போட்டு செஞ்சிருந்தா இது பண்ண முடியும். சரி பாருங்க சில விஷயத்தை கவனிங்க. இப்ப இதுல இருந்து ஒரு மின்னோட்டம் வருதுடா. ஐங்கிற ஒரு மின்னோட்டம் வருதுண்டா. இப்ப இந்த இந்த இடத்துல மொத்தம் 4 கிளைகளாக அது பிரியுது என்ன. இதால I1 போறாரு, அதே போல இதால I2 போறாரு, இதால I3 5 5. சரி இது I4, இது I5 கரண்ட். சரி இப்ப அப்படியே தேடி தேடி போய் இங்க பாருங்க. இந்த I3 வந்துகிட்டு இந்த ஆறினூடாகவும் இந்த ஆறினூடாகவும் போறதால இவங்க 2 பேரும் தொடரா தொடுத்திருக்கணும். அப்ப இதுக்கு பதிலா இந்த இடத்துல நான் இன்னொரு கலரை யூஸ் பண்றேன் விளைவு தடைக்கு. சரி அந்தந்த இடத்துல காண்றேன். இவங்க 2 பேரையும் இல்லாம ஆக்கிட்டு நாங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம்டா 2R நாங்க போகலாம். அதே நேரம் பாருங்கடா, இப்ப இந்த இடத்துல பிரிகிற இந்த I2 கரண்ட், அதே போல இந்த I3 கரண்ட், அதே போல இந்த I4 கரண்ட், இவங்க 3 பேரும் இந்த இடத்துல பிரிஞ்சு இந்த இடத்துல வந்து சேர்றாங்க. அப்படின்னா இவரும் 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 மொத்தமாக சமாந்தரமாக கொடுக்கப்பட்டது. சரி ஓகே நாம கதை கொஞ்சம் பாருங்க. இந்த ஆரையும் முதலாவது முடிக்கணும், லேச முடிக்கலாம். இந்த ஆரையும் இந்த ஆரையும் சமாந்தரமாக எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா விளைவு தடை வரும் R/2 வரும். இப்ப இந்த R/2வையும் இந்த R/2வையும் இந்த 2Rஐயும் நாங்க சமாந்தரமாக கருதினால், ஏன்னா 3 பேரும் சமாந்தரம், அதுல 2 பேரும் செஞ்சுட்டு அடுத்தால நான் செய்வேன். இவங்க 2 பேரும் தான் இவங்க 2 பேரும் சமாந்தரம். சமாந்தரம்னா என்ன? பெருக்கு தொகையும் கூட்டுது. அப்ப வரப்போறாரு 2R தர R/2 முழுவதின் கீழ் 2R சக R/2 வரும். அப்ப எடுத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். இங்க 6 வரைக்கும் கீழே 5R கீழ் 2 வரும். 5R கீழ் 2 இந்த 2 மேல போவார் என்னடா. அப்ப அந்த 6 கிட்டப்பட்டா 2R/5 வரும். சரிதான். அப்ப இதுக்கிடையில இருக்கிற இவ்வளவையும் நாங்க கட் பண்ணிட்டு இவ்வளவு தடைகளையும் நாங்க கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2R/5. சரி அப்படி எடுத்தீங்கன்னா இந்த 2R/5ம் சரியா, இந்த 2R/5ம் இந்த ஆறும் தொடர், இந்த ஆறும் தொடர். அப்ப அவங்க 2 பேருக்கு இடையிலான விளைவு தடையை நாங்க கண்டா 2R/5 சக R2 வரும். நம்ம கூட்டி விட்டா 2R சக 5R கீழே 5 வரும். எனவே 7R எண்கள் 5 வரும். 7R எண்கள் 5. அப்ப இவருக்கும் இவருக்கும் பதிலா இந்த இடத்துல இருந்து நாம தொடுக்கக்கூடிய ஒரு தடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் 7R எண்கள் 5. இப்ப இந்த 7R எண்கள் 5ம் இந்த தடையின் சமாந்தரம். இங்க பாருங்க பிரிகிற மின்னோட்டம் வந்து இந்த இடத்துல சேரும், இந்த இடத்துல சேருது. அப்ப இங்க பிரிஞ்சு 2 மின்னோட்டம் இந்த இடத்துல வந்து சேருது. அப்ப இவங்க 2 சமாந்தரம், இவங்க 2 பேரும் சமாந்தரம். அவங்களோட விளைவு தடை காணணும். பிறகு தொகைகள் கூட்டுத்தொகை. அப்ப 7R 5 சக R கீழே
7 6 5 சக 6 மேலுக்கு எடுத்தீங்கன்னா 7 6 வர்க்கத்தின் கீழ் 5 கீழே கூட்டி விட்டீங்கன்னா 7 6 5 6 12 12 6 கீழ் எஸ் ஓகே பாப்போமா 19 6 சரி அதான் வரும்னு நினைக்கிறேன் சரியா சொல்லுங்க சரி 5 வரும் இந்த அஞ்சையும் இந்த அஞ்சையும் நாம கேன்சல் பண்ணி இந்த ஆறுண்ட வெட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வரும்ல இந்த இடத்துல 7 6 12 வரும் 7 6 12 இப்ப இது எல்லாத்தையும் சைக்கிள் எடுத்து போட்டு இந்த 7 6 12ங்கிறது இதுல மொத்தமா வரப்போகுது இதுல இங்க பாருங்க இப்படி வரும் இதுக்கு பதிலாக பயன்படுத்துறது இதுதான் இந்த 7 6 12 இந்த 7 6 12 இந்த 6 தொடரும் அப்ப அவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 7 6 12 சக 6 எடுத்துட்டீங்கன்னா 7 6 சக 12 6 கீழ் 12 வரும் ஓகே நளின் அது சரியா தான் வருமுறை ஓகே குட் வெரி குட் சரியா அப்ப இதை கூட்டினீங்களா வாழ்த்துக்கலாம் 12 19 19 6 கீழ் 12 வரும் 19 6 கீழ் என்ன வருவாங்க 19 வரும் இப்ப பாருங்கடா இங்க இருக்கிற அவ்வளவையும் கட் பண்ணி எடுத்தா இப்ப அவங்களோட சர்க்யூட் எப்படி வந்திருக்குதுண்டா இப்படி ஒன்று வந்திருக்கு இது ஏ இது பி இன்னாரிக்கிறது ஆர் இன்னாரிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க மொத்தமா கண்டுபிடிச்சிட்டீங்க 19 6 12 இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம் இனி நீங்க பெருக்கு தொகை கூட்டு தொகை கண்டெடுத்தா இங்க பாருங்க 19 6 12 தர ஆர் கீழே 19 6 12 சக 6 சக 6 எடுத்துடுங்க அப்படி சரியா கூட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருமா 19 6 வர்க்கத்தின் கீழ் 12 முழுவதையும் கூட்டி விட்டால் 19 12 20 31 31 6 12 இந்த 12 12 கேன்சல் பண்ணி இந்த ஆறையும் கேன்சல் பண்ணா அவங்க வரும் 19 6 31 வரும் 19 6 31 ஓகே குட் செஞ்சாலும் வாங்க சரி 19 6 31 வெரி குட் சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த கேள்வியில திரும்ப செஞ்சு பாருங்க சரி நாங்க அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம் சரி அடுத்த கேள்விக்கு வரும் 9வது கேள்வி நான் இந்த இடத்துல எழுதுறேன் நீங்க அதை நோட் பண்றாங்களோ நோட் பண்ணிடுங்க சரி தேறி முடிச்சோன்னு இருந்தா நான் அழிக்கிற வேலை வரும்ல அவசரப்படுவாங்க ரைட் 3 6 8 40 சரியா ஏபி கிடையில காணாம பார்க்கலாம்
விடைய கண்டாலும் சொல்லலாமா? அந்த நான் சொன்ன அந்த பபுள் கம் கீஸை யூஸ் பண்ணேன் பிள்ளைலாம் வந்து தரையில்லாத கம்பிகளை வந்துட்டு பபுள் கம் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அதை தேவைன்னா நீங்க மடக்கி எடுக்கலாம், முடிவுடன் யார் யார் செய்யக்கூட அழகா கீறி எடுக்கலாம். சின்னவர்களே, எஸ், ஓகே, வெரி குட். எஸ்ஸா சரி. முகமது சின்னவர்களே இன்றைக்கு பாருங்க. ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க விட, வெரி குட். வந்து வசீம் சரி, ஓகே, வெரி குட். ஜைனப் இன்னும் முடியலையா? பார்த்து என்னடா கிளாஸ் முடிச்சு வச்சுக்க வந்தீங்க. இப்போ நிம்மதி பாருங்க. இல்ல ஜைனப் இல்லடா, கொஞ்சம் டைம் பார்த்து நான் பேசணும் வேணும். என்னடா அதெல்லாம் பேசினாலும் தானா? பார்த்து நான் கதைக்கிற விலங்குதா? ஓம் சார், ஓம் சார். ஜும்மா போறதுன்னு என்னடா? ஓம் சார். வெரி குட், பார்த்து. சரி.
சரி. நான் அந்த கேள்வி பார்ப்போம். விட வந்ததுல பெரும்பாலான விடை சரி. அது ஓகே, குட். அதான் ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா பிடிச்சிட்டா சரி. இனி இனி கேள்வியெல்லாம் பாருங்க. அந்த அளவு தான் அந்த அட்வான்ஸா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிக்கு எடுத்துக்கணும். இப்ப பாருங்கடா, நான் சும்மா சொல்றேன். நீங்க வாங்க. ஓகே, சேனம் சரியா? வெரி குட், வாழ்த்துக்கள். சரியா? இப்ப பாருங்க, இந்த சர்க்யூட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணதுக்கு முன்னால நான் அந்த சில முடிவிடங்களை பத்தி நம்ம பேசிக்கிறோம். சரியா? இங்க கவனிங்க. சரி, முடிவிடத்தை பத்தி பேசிக்கிறோம். இங்க பாருங்க, சும்மா இங்கே கவனிங்க. இப்ப நான் இந்த இடத்துல இது ஏண்டோண்டு புள்ளின்னு எடுத்தாங்கன்னா, இப்ப இன்னாதிக்கிற இந்த கம்பி, இந்த கம்பி எல்லாம் வந்துட்டு தடையில்லாத கம்பி. தடையில்லாத கம்பிகள்ல நானும் வோல்டேஜ் எழுதிருக்கேன். நாங்க ஒரு எடுக்கணும்னு எடுத்திருக்கேன். அந்த எல்லா புள்ளிலையும் வோல்டேஜ் வந்துட்டு சொன்னாரு. இப்ப இந்த ஏங்கிற புள்ளில என்ன வோல்டேஜ், இந்த பாயிண்ட் வோல்டேஜ் நான் வி ஏன்னு எடுத்துக்கிறேன். அதை ரெட் கலர்ல காட்டிக்கேன்டா, இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்க போறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போறாரு. அப்ப இது எல்லாமே இது ஏ, இந்த ஏன்னு எடுத்தீங்கன்னா இதுவும் ஈ தான். சரி, இதுவும் ஈ தான். ஏங்கிற புள்ளி தான் வி ஏ வி. அதே மாதிரி இந்த பாயிண்ட் நாங்க விபின்னு எடுத்தால், இங்க இருக்கிற வோல்டேஜ் நீங்க விபின்னு எடுத்தால், இந்த இடத்துலயும் இதுவும் பி தான். அதுவும் விபி. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இங்க பாருங்கடா, இந்த சைக்கிள் எப்படி கன்வெர்ட் பண்றாங்கடா பாருங்க. இங்க பாருங்க. ஏயில இருந்து முதலாவது ஒரு மின்னோட்டம் போய் என்ன செய்யறாருண்டா, ஏயிலே பிரியிறாரு பாருங்க. ஏக்குள்ளால வந்து ரெண்டா பிரிய போறார். ரெண்டு இல்ல, மொத்தம் மூன்றாக பிரிய போகுது. இந்த புள்ளியும் ஏ, இந்த புள்ளியும் ஏன்னா நான் இப்படி கதைக்கலாம். இங்க பாருங்க, இந்த சைக்கிள் எப்படி கீறலாம்டா. சரியா? இப்ப இந்த இதுதான் நம்ம அந்த ஏன்னு எடுத்துக்குவோம். இங்க இருந்து வந்து என்ன செய்யறாருன்னா, ஏயில மொத்தமா மூன்று பகுதிகளாக பிரிகிறார். இங்க பாருங்க, மூன்று பகுதிகளாக. ஒரு 3 9, இன்னொன்று 6 போறாரு, இன்னொன்று 40 போகுது. அப்ப இதுல 3 அவசரப்படவனதான். அதே மாதிரி 6, அதே மாதிரி 40 கொண்டு போகுது. ஆனா என்ன கேஸ்ன்னா, நீ கவனிங்க, இந்த ஏயில இருந்து பிரிஞ்சு போற இந்த 3 ஓமும், இந்த 3 ஓமும், அதே மாதிரி இந்த 6 ஓமும் பிக்கு போறதுக்கு இடையில, பிக்கு போறதுக்கு இடையில ஒன்று சேர்ந்து அது 8 ஓமினூடாக போய் தான் பி அடையும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறாங்கன்னா, போனவங்க ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து, சரி, ஒன்று சேர்ந்து திரும்ப இதுல இருந்து ஒரு 8 ஓம் போய்த்தான் எந்த இடத்துல 50 வரும் அது. சரி, நீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து திரும்ப என்ன செய்யறாங்க, ஒரு 8 ஓம் ஒன்று போய் திரும்ப இந்த 8 ஓமும் 40 ஓமும் சேர்ந்து பில முடிவடையுது. அவ்வளவுதான். 8 ஓமும் 40 ஓமும் சேர்ந்து பிங்கிற ஒரு இடத்துல முடிவடையுது. பாத்தீங்களா? அந்த சைக்கிள் நான் கன்வெர்ட் பண்ணி பட்டமா வச்சுட்டு யோசிக்கிறீங்களா, அது பெரிய ஒரு கதை மாதிரிக்கு அது படம். பெரிய ஒரு கதை மாதிரிக்கு படம். இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா இது வந்துகிட்டு 3 ஓம், இது வந்துகிட்டு 6 ஓம், இது வந்துகிட்டு 40 ஓம், இது வந்துகிட்டு 8 ஓம். இப்ப பிடிக்கலாம்டா, இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம், இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம். எனவே பெருக்கத்தொகை எண்கள் கூட்டுத்தொகை 3 தர 6 எண்கள் 9 என்று வரும். இவர் ஒரு முறை, இது 3 முறை, 2 ஓம். இந்த 2 ஓமும் இந்த 8 ஓமும் தொடர். அப்ப இதுல என்ன வருவாங்க, 10 ஓம் வரும். இப்ப இந்த 10 ஓமும் இந்த 40 ஓமும் சமாந்தரம். எனவே பெருக்கத்தொகை எண்கள் 40 தர 10 கீழே 50 வரும். 80 சாரி 8 வருமே. இதுல வச்சுக்கலாம், இதை சொல்லிக்கிட்டீங்கன்னா 10 40 விளைவு தடை வந்துட்டு 8 ஓம் வரும். எல்லாரும் விளையிட்டு நடந்த கேள்வி விடை அனுப்பினாக்களை தவிர்த்து மற்ற கிளாஸ்ல இருக்கிறார்கள் ஒரு தரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம செஞ்சிருக்கிற இந்த கேள்வியில் விளங்கிட்டார். மகதி, அதை உங்களுக்கு விளங்கிட்டா? பாதி நான் பேசுறேன். மோமெண்ட் உனக்கு 10 தான் நினைக்கிறேன். அந்த கேள்வி விளங்கிட்டா?
Yes, okay, good, very good. சரியா? சரி, அடுத்த கேள்வி வரும். நம்பர்ஸை பார்த்துக்கணுமா? எண், அதாவது ஓகே, 9 ஒரு 10 நீங்க பார்த்தீங்கன்னா சரியா? ரைட். காண ஆரோக்கியம். டக்குனு விளைவிச்சலாம்.
41,15. சரி, ஓகே பாவம். 21,5. ரெண்டு விட வந்து இருக்குது, பட் ரெண்டும் ரெண்டு வித்தியாசமான விடைகள். சரி, ஓகே பாவம். ஆமா, இங்கே விட்டுக்க வேண்டியது. 41,600 புது பார்ப்போம். பார்த்து என்னடா அவட பழைய கல்வி எப்ப சார் எழுதி முடிச்சு? விளையாடல. பழைய வெளியில் அப்புறம் எழுதலாம். இப்ப இதை செய்யும் முதலாவது தந்திருக்கிறது ரெக்கார்ட் அப்டேட் பண்ணதான் நீ பாத்துக்க. சரி, பாப்போம். கவனிங்க, எங்களுக்கு தெரியும்டா இந்த இப்ப இனி மின்னோட்டமா போடுறது ஏல இருந்து வந்து பிக்குள்ள வந்து சேரணும், அவ்வளவு மின்னோட்டம் அப்படின்னா அப்படி பார்க்க போனா இன்னாதிக்கிற இவங்க 3 பேரினூடாகவும் இவங்க 3 பேரும் ஒரே மின்னோட்டம் தான் ஓடும். அப்ப இவங்க 3 பேர் மின்னி அடிக்க போறாங்க, தொடர் அடிக்க போறாங்க. அப்ப இவங்க 3 பேரும் தொடருண்டா இவங்க 3 பேருக்கு பதிலா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய தடை என்ன வரப்போகுது? இந்த இடத்துல நாம இந்த சர்க்யூட்டை இப்படி கதைக்கலாம். இவங்க 3 பேரையும் கலட்டி எறிஞ்சிட்டு இவங்களுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய விளைவு தடை 3R. இனி அவ்வளவுதான், பின்னால அப்படி செஞ்சுட்டு போனா சரி. ஓகே, விடைய பாவம் அவசரப்படும். சரியா? இப்ப இவங்க 3 பேருக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய விளைவு 3R எடுத்தாச்சு. இப்ப பாருங்கடா, இந்த 3R இந்த R இவங்க சமாந்தரம். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையிலான விளைவு தடை கணக்க R தர 3R பெருக்கு தொகையின் கூட்டுத்தொகை 4R வரும். அப்ப இந்த R இந்த R கேன்சல் பண்ணா 3R/4 வரும். இப்ப இவங்களுக்கு பதிலா இந்த இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விளைவு தடையை நம்ம கண்டுட்டோம், அதுதான் 3R/4 வரும். இப்ப பாருங்க, இந்த R அதே போல இந்த 3R/4 அதே போல இந்த R இப்ப தொடர். அப்ப இவங்களுக்கு கூட எடுத்தா R சக R சக 3R/4 வரும். அப்ப 2R சக 3R/4 ஃபோமசி எடுத்தீங்கன்னா 8R சக 3R/4 வரும். கூட்டினா 11R ன் கீழ் 4 வரும். சரியா? அப்ப இவங்க எவ்வளவு பேருக்கு பதிலா நம்ம பயன்படுத்தக்கூடிய விளைவு தடையை கண்டுபிடிக்கலாம். விளைவு தடையை கண்டுபிடிக்கலாம். சரியா? 11R/4 இருக்கும். சரி, இப்ப இந்த 11R/4 இந்த ஆறும் சமாந்தரம். இவங்க 2 பேரும் என்னது? சமாந்தரம். 25 சரி, ஓகே பாப்போம். இது பாப்போம், காணி. அப்ப இவங்க 2 பேரும் சமாந்தரம் தான். இவங்க 2 பேருக்கான விளைவு தடை R தர 11R/4 கீழ R சக 11R ன் கீழ் 4 வரும். மேலுக்கு எடுத்து விட்டீங்கன்னா 11 ன் கீழ் 4 R வரைக்கும் கீழ ஹோமோசி எடுத்தாடா 4 15R வரும். 15R ன் கீழ் 4 வரும். இந்த 4 கேன்சல் பண்ணலாம், இந்த 4 கேன்சல் பண்ணலாம். இதுல ஒரு R இதுல ஒரு R வட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் இப்ப 11R ன் கீழ் 15 வரும். அது இவங்க 2 பேருக்கு பதிலா பயன்படுத்தக்கூடியது. அப்ப இப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் கலட்டி இருந்துச்சு. அதாவது
இந்த புள்ளிக்கு இஞ்சால இருக்கிற அவ்வளவு தடைகளையும் நம்ம கலட்டிட்டு இவங்களுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய தடை எடுத்திருக்கேன் 11 6 இப்ப இவங்க 3 பேரும் தொடர். யார் யாரு? இந்த ஆர், அதே மாதிரி இவரு, அதே போல இந்த ஆர், இவங்க எல்லாரும் என்னது தொடர். இதை கூட்டி விட்டீங்கன்னா பசங்க ஸ்கிரீன்ல எழுதாது, கூட்டி விட்டீங்கன்னா ஆர்சாக ஆர்சாக 11 6 வரும். சரி, இப்ப எல்லாத்தையும் கூட்டி விடுங்க. என்ன வர போதும் இந்த இடத்துல 2 ஆர்ஸாக 11 6 ஃபோமசி எடுத்தீங்கன்னா 30 ஆர்ஸாக 11 கீழே 15 வரும். 41 6 எஸ், 41 6 விட எழுதாக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள். எஸ், சரியான ஒரு 3 பேருக்கு அந்த விட சரியான விடை. மத்தாக்கள் டே பத்தி விளையாடா என்னோட குழந்தை பார்த்துக்கடா. நளின், அதை கொஞ்சம் விடையை செக் பண்ணிக்க. நீ அனுப்பியிருக்கிற விடை சரியான விஷயத்த மத்த எல்லாரும் கேள்வி விளையாடா. நளின், அந்த கேள்வி விளையாடானோ? ஜெயினப், அந்த கேள்வி விளையாடாமா? சலானா, அந்த கேள்வி விளையாடா. ஓகே, குட். கவனமா பிடிச்சா சரி. அப்ப இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க, கவனம் எடுத்துக்க பாருங்க. சரி, அடுத்தது த லாஸ்ட் ஒன். சரியா, இதை நீங்க கண்டு இது பண்ணலாம். சரி, விஷயம்
பாவம். அதே மாதிரி நம்பர்ஸ்ல வந்து உடனே சொல்லுவாங்க. சார் உங்களுக்கு ஒன்று வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. என்ன விட? வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பியிருக்கேன், போட்டோ ஒன்று பாருங்களேன். ஓ, பார்த்தேன். நீ அந்த கடையை கன்வெர்ட் பண்ணிக்கிறியா? ஆமாம் சார், நான் அதை அப்படியே பிரிச்சு நீட்டு இந்த நீங்க வளமை வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது வரைஞ்சா பிரச்சனை. நீங்க செஞ்ச வீடியோட 0.03 பிழை ஆகுது. அப்படி எடுத்தாலும் அதை விட தான் வரும். நம்மளுக்கு என்ன வந்து 41,600 பதினஞ்சா வந்து நீ பிரிச்சு எடுத்துக்கிறது பிள்ளையா? நீ சரி சரி, இது செஞ்சு நீ இது படத்தை இதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது பிள்ளைடா. ஆளுக்கு தான் அந்த 3 தடையும் தொடரா தொங்கணும். உனக்கு அப்படியே தொங்குது இல்லை? யார் ஒண்ணு தொங்குவாரு? சரி சார், பாருங்க. ஓ, நிகரியோட நான் இந்த களி நான் செஞ்ச ஐடியா மாதிரி செஞ்சு என்ன செய்யுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யோசிக்கிறல்ல. ஒவ்வொரு கேள்வியும் நம்மளு எக்ஸ்பீரியன்ஸ்ல வரணும். 12 ஓகேப்பா. மகதி கொஞ்சம் கேள்வி செக் பண்ணிக்க விடப்பில்லை இருந்துங்க. வெரி குட், ஃபர்ஸ்ட் சரி. உங்களுக்கு நாளைக்கு வெரி குட். முடிச்சாலும் போடுங்க பா. சைனா பண்ண வந்த விட இன்னும் வந்து மத்தாவெல்லாம் பிஸி போல இருக்கு. நுஷ்ரா நான் பேசுறோம். ஓகே வசீம், வெரி குட். பாத்தி இதுக்கு என்னடா வந்து? ஓகே வெரி குட் மாதிரி. இப்ப சரி. அதான் இனி பிடிச்சிட்டாச்சா? இனி கடாயிரம் வரலாம். இதெல்லாம் இருந்தா ஃபைனல் எக்ஸாம்ல வர வரைக்கும் மாதிரி சரி. ஃபைனல் எக்ஸாம்ல வர சேர்க்க விட்ற பேனை குத்தாம நம்ம விட பிடிக்கலாம் சார். போக போக அதுக்கெல்லாம் நீங்க எப்படி இந்த கேள்வி எதை நோக்கி போகுதுங்கிற விஷயத்த பிடிச்சிக்கலாம். சரி, நீ வாங்க. ஸ்டார்ட்ல தான் நீங்க பெரிய ஒரு கதை மாறும். அடுத்த கேச்சும் விதியும் படிச்சுட்டா இன்னும் எலக்ட்ரிசிட்டி வர போறோம். சரி, இங்க பாருங்க. சில விஷயத்தை கவனிங்க. இப்ப பின்னால இருந்து எனக்கு கேள்வி அப்படியே பின்னால வந்துட்டு கடைசியில என்ன செய்ய போகுது பிரிஞ்சு வரக்க இவங்க அவ்வளவு பேரும் என்ன தொடர். அப்ப இதுக்கு பதிலா என்ன வரப்போகுது? 12 ஓம் வரப்போகுது. அப்ப 12 ஓம், இந்த 12 ஓமும் இந்த 6 ஓமும் வந்துகிட்டு சமாந்திரங்கிறதால 12 தர 6 கீழே 12 சக 6 வரும். பெருக்க வேணாம். 12 தர 6 கீழே 18 எழுதலாம். நாளைக்கு 6ஆல சுருக்கலாம்டா. இவர் ஒரு முறை, இது 3 முறை, 4 ஓம். சரியா? இப்ப இங்க பாருங்க. இது அவ்வளவு பேரும் இல்லாம ஆக்கிட்டு இந்த இடத்துல 4 ஓம் போட போறோம். பாருங்க, இதெல்லாம் கேள்வி செஞ்சுட்டு இருக்கிறது.
இப்ப இந்த நாளும் 12 திரும்ப 6. அதாவது இதே மாதிரிக்குத்தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே வரும். அப்ப இங்க வரைக்கும் என்ன நடக்க போகுதுண்டா, இதுக்கு அவ்வளவையும் கலட்டி எறிஞ்சிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 4 கொண்டு வரும். அவ்வளவு இதுல இருக்கிற அவ்வளவு தடைக்கு பதிலாக நீங்க 4 ஓமண்ட பயன்படுத்தலாம். தெரியும். திரும்ப திரும்ப செஞ்சு தெரியல. இன்னைக்கு அதே திரும்ப 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 நான் இடையில நம்பர் சொன்ன இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு 6 ஓம் கொண்டு இல்லாமலுக்கு இன்னைக்கு ஒரு 5 ஓம் இருந்திருந்தா நான் அந்த வேலை செய்யலாம். இது வரைக்கும் தான் உனக்கு 4 திரும்ப சைக்கிள் மாறட்டும். அப்ப நீங்க அதை யோசிக்கணும் கவனமா. இது வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப அதே அமைப்பு திரும்ப திரும்ப அந்த நம்பர்ஸே வந்துட்டு இருக்குதுன்னா விஷயம் முடியுது. அப்ப உடனே முடிச்சு விடலாம். அப்ப இன்னைக்கு என்ன வரப்போகுது? இன்னைக்கு 4 ஓம் கொண்டு வரும். அப்ப 4 ஓம் வந்தா ஆர்இபி பாருங்க ரூபாய் கேள்வி அப்ப எடுத்துருவாரு 4 சக 4 சக 4 எல்லாம் சகையா 4 12 ஓட்டு. இந்த எல்லாரும் முனைகிற அந்த கேள்வி எப்படி பிடிச்சது? எல்லாருக்கும் ஜெயின விளையிற அந்த கேள்வி 12 வந்தது பிடிச்சிக்கலாம். பெரிய விஷயம் இருக்கு. பாத்தியோட விளையிற அந்த கேள்வி சார் நான் நேற்று செஞ்சது சரிதான். நான் இந்த நாட்டிலிருந்து போட்டிருக்கேன் 9. அது அது மிஸ்டேக்லாம் ஒன்றும் செய்யல அதுக்குள்ள. சரி நாங்க இனி இன்ஷால்லா ஈவினிங் வந்துட்டு உங்களோட பேப்பர் கிளாஸ் இருக்குது. நான் பேப்பர் கிளாஸுக்கு ரெக்கார்டா இது சொல்றேன் லிங்க் அனுப்பி விடுறேன். ஹைட்டோட ரிவிஷன் போயிட்டு இருக்குதா தேவையான அது ஜாயின் பண்ணீங்கன்னா சரி. ஏற்கனவே நான் சென்ட் பண்ணி பண்ணுறேன். சரியா இன்னைக்கு அதை ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரைட். ஓகே சந்திப்போம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்.